அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று பக்தி யோகம் தொடர்பாக ஒரு விளக்கத்தை காணலாம். இந்த உலகில் பக்தி வழியை பெறாத எந்த மனிதருமே இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுமே அவர்கள் குடும்பம் வாயிலாக இந்த பக்தியை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த வழியில் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இது வழக்க பழக்கங்களை கொண்டு தொடர்ந்து சடங்காகவே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் வாழுகின்ற இந்த உலகில் பல மதங்கள் இருந்தாலும் கூட, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 4 மதங்கள் இருப்பதை காண முடியும். ஒன்று புத்த மதம், இன்னொன்று இந்து மதம், இன்னொன்று இஸ்லாமிய மதம், அடுத்து கிறிஸ்துவ மதம். இந்த 4 மதங்கள் தான் பெரும்பான்மையாக காணப்படுகின்றன. மற்றவை ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக அங்கங்கே நிறைவேறுகிறது. இந்த ஒவ்வொரு மதத்திலும் கடவுள் தன்மை உண்டு, கடவுள் இல்லாத தன்மையும் உண்டு. அந்த கடவுளுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லாத நிலையும் உண்டு. நாம் அது பற்றி மிக ஆழ்ந்து போக வேண்டிய தேவை இப்போது இல்லை. ஏனென்றால் வேதாத்ரியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மதத்தையோ அல்லது சடங்கையோ குறை சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, நாம் பேசுவது வேதாத்திரி மகர்ஷி சொன்ன கருத்துக்களைத்தான் நாம் இங்கே பேசப்போகிறோம். எனவே மதம் குறித்து எந்த ஒரு தவறான கருத்தையும் நாம் இங்கே பேசப்போவதில்லை. அடுத்ததாக, நாம் வாழுகின்ற இந்த காலத்திற்கு முன்னர் என்று பார்க்கும் பொழுது எந்த வகையான கடவுள் வழிபாடுகள் இருந்தன என்று பார்க்கும் பொழுது, கிரேக்க கடவுள்கள் நிறைய இருந்தார்கள். அதற்கு பிறகு எகிப்திய கடவுள்கள் இருந்தார்கள். நோர்ஸ் என்று சொல்லக்கூடிய குழு அமைப்பான கடவுள்கள் இருந்தார்கள். ரோமன் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கடவுள் வழிபாடுகள் இருந்தது. அடுத்து நமது நாட்டில் ஹிந்து மத கடவுள் வழிபாடு இருந்தது. அதோடு ஆஸ்டக் என்று சொல்லக்கூடிய மோசோ அமெரிக்கா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கடவுள் வழிபாடுகள் இருந்தது. செல்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வழிபாட்டுகள் இருந்த கடவுள்கள் இருந்தன. அடுத்து ஜாப்பனீஸ் மக்கள் வழங்கக்கூடிய கடவுள்கள் இருந்தனர். அதன் பிறகு மாயோன் என்று சொல்லக்கூடிய கடவுள் வழிபாடு கொண்டவர்கள் இருந்தார்கள். அடுத்து சைனீஸ் வழிபாடு கடவுள்கள் இருந்தார்கள். இதற்கடுத்து பாபிலோனியர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் கடவுளுடைய வழிபாடுகளும் இருந்தன. இந்த ஒவ்வொரு குழுவிலும் பல வகையான கடவுள் தன்மைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு நண்பர்கள் இருந்தார்கள். இப்படி மனிதர்களைப் போலவே கடவுளையும் வடிவமைத்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தன்மையை கொடுத்து, ஒரு சக்தியை கொடுத்து, தங்கள் வழிபாட்டு தோற்றமாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். காலப்போக்கில் இவையெல்லாம் அழிந்து இப்பொழுது நாம் காணக்கூடிய மதங்கள் இருக்கின்றன. இந்த மதங்கள் எல்லாம் எப்பொழுது தோன்றின, இந்த கடவுள்கள் எப்போது தோன்றினார்கள் என்று கேட்கும் பொழுது, மனிதன் இந்த பரிணாமத்தில் வந்த காலத்தில் கடவுள் இருக்கவில்லை. இந்த உலகில் அவர்கள் வாழும் பொழுது
பகல் பொழுது அவர்களுக்கு அமைதியாக இருந்தது, நல்லதாகவும் இருந்தது, பயமுறுத்தாததாகவும் இருந்தது. ஆனால் இரவு வரும்பொழுது அந்த இருட்டு என்கிற பயமும், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய, மனிதனை வேட்டையாடக்கூடிய விலங்குகளின் அருகாமையும் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் உயிர் பயம் அங்கே வந்துவிடுகிறது. அதுபோக வானத்தில் மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் வானத்தை பார்த்தால் ஒரு நட்சத்திரத்தை கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் பூமியில் உள்ள வெளிச்சம் அதிகமாக அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய ஒளியை மங்கச் செய்து விடுகிறது. இதற்காக நாம் இந்த பூமியில் வெளிச்சமே இல்லாத ஒரு பகுதியை தேடி அல்லது பாலைவன பகுதியை தேடி போய் பார்த்தால்தான் அத்தகைய இரவு வானத்தை பார்க்க முடியும். அதுகூட அந்த காலத்தில் பார்த்த அந்த வானத்தை இப்பொழுது பார்க்கவே முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அந்த காலத்தில் இருட்டு என்பது கும்மிருட்டாகத்தான் இருந்திருக்கும். தீபங்கள் கூட இல்லாத ஒரு நிலை கூட இருந்திருக்கலாம். அப்படியானால் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் ஒளியை நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்பொழுது நாம் தீபாவளி நேரத்தில் வெடிக்கக்கூடிய அந்த வான வேடிக்கை போல அவ்வளவு நட்சத்திரங்களும் அந்த ஒளியை வீசியிருக்கும். நிஜமாகவே இப்பொழுது கூட நீங்கள் அந்த வானத்தை பார்த்தால் உங்களுக்கு பயம் வரத்தான் செய்யும். அதாவது உங்களை மீறிய ஏதோ ஒரு சக்தி உங்கள் மீது கவனம் கொண்டிருப்பது போல ஒரு பய உணர்வு அங்கே வந்துவிடும். அப்படியான இரவு வானம் நமக்கு இருக்கிறது. இந்த பயத்தோடு அந்த கால மனிதர்கள் தன்னை மீறி ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பயந்தார்கள். அதோடு அதிகமான மழை, ஆற்றில் வந்த வெள்ளம், மலைகள் உருண்டு பாறைகள் கீழே விழுந்த அந்த அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிப்பு, சூறாவளி, புயல், இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக அந்த இயற்கை அவர்களை பாதித்த போது தங்களை ஏதோ ஒரு சக்தி பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது என்று பயந்தார்கள். அதோடு வானத்தில் அங்கங்கே தோன்றி மறையும் வால் நட்சத்திரங்களை பார்த்தும் பயந்தார்கள். இந்த கருத்தின் வழியாக தங்களுக்கு மேலே, அதாவது இந்த பூமிக்கு மேலே ஏதோ ஒரு நபர் இருந்து கொண்டு இதை கட்டுப்படுத்துகிறார், நம் மீது ஏதோ பாய்ச்சுகிறார், அதனால்தான் இப்படி நடக்கின்றது என்ற ஒரு பயம் அங்கே உருவானது. அந்த பயத்தின் அடிப்படையில்தான் தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபரை வருவித்துக் கொண்டு அவருக்கு நன்மை செய்தால் அல்லது அவருடைய மனதை குளிர்வித்தால் நமக்கு நல்லது நடக்கும், இந்த தவறுகள் நடக்காது என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கடவுளாக அறிவித்துக் கொண்டார்கள். அந்த மனிதர்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அறிவு உயர்ந்த தலைவர்கள் இதை ஒரு வழிபாடாக மாற்றி இப்படி செய்தால் சரியாக வரும் என்று சொல்லி அவர்களை வழிப்படுத்தினார்கள். பிற்காலத்தில் மனித சிந்தனை உயர உயர அந்த மாற்றங்களை இயற்கையோடு ஒத்து உணர்ந்து அறிந்து கொள்ள முயற்சித்தார்கள். அப்படி வந்தவர்கள்தான் சித்தர்கள். மதத்தையும் மீறி கடவுள் என்கிற தன்மையை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த கடவுள் என்கிற நிலைதான் இந்த பரிணாமத்தின் அடிப்படையில் மனிதனாகவும் வந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அதன் வழியில் அண்டத்தில் உள்ள அந்த சக்திதான் நம்முடைய உடலிலும் இருக்கிறது என்ற ஒரு உண்மையை கண்டறிந்தார்கள். அதோடு அந்த உண்மையை உணர்வதற்கான வழிகளையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த காலத்தில் கடுமையான முறையாக வாசியோகம், இப்படி பல பல வகைகளில் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலை, ஆகணைங்கிற நிலை அடைந்து அதற்கு பின்பும் பல வகையான ஆண்டுகளை அந்த இறைத்தன்மையை உணர்ந்து தங்களை தெளிவுபடுத்திக் கொண்டார்கள். இந்த வரிசையில் பலவிதமான மதங்கள் உள்ளே கலந்து அந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவர துவங்கிய போது அந்த மதத்தில் இருந்த கருத்துக்கள் ஏமாற்றம் அடைந்தன, மக்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தன. அதனால் மதம் இல்லாத தனிப்பிரிவு என்று கூட ஒரு குழு வந்துவிட்டது.
பல மதங்களில் சொல்லப்பட்ட சொர்க்கம் நரகம் என்ற தத்துவமும் படைப்பு தத்துவமும் காலாவதியாகிவிட்டன. ஆனாலும் இன்னமும் முழுமையாக அந்த மதத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் மறைக்கப்படுகின்றன, மறைக்கப்பட்டுள்ளன. ஆனால் காலப்போக்கில் இவையெல்லாம் ஒரு தெளிவான வெளிச்சத்திற்கு வரும் என்று நம்ப முடியும். மகரிஷி கூட இந்த கருத்துக்களை எல்லாம் மையப்படுத்தி மதத் தலைவர்களை எல்லாம் ஆழியாருக்கு அழைத்து தெய்வம் என்பது என்ன, அது ஒன்றா பலவா என்ற கேள்விகளெல்லாம் கேட்டு அவர்களை தெளிவுபடுத்துவோம், அவர்கள் மூலமாகவே அந்த விளக்கத்தை பெற வைப்போம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் மாற்றங்கள் இன்னும் வருவதற்கு காலதாமதம் ஆகலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது இந்த மதங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டமும் மனிதர்களுடைய ஆறாவது அறிவு வளர்ச்சியாகிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இப்பொழுது மிக அறிவாளியாகவே பிறக்கிறது. ஆனால் மதம் என்று வரும் பொழுது அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போலவே வளர வேண்டிய சூழல் அந்த குழந்தைக்கும் கிடைக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது ஒரு வளர்ந்த பெரியவருக்கு மதத்தில் என்ன பற்று இருக்குமோ அதேதான் குழந்தைக்கும் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடுகிறது. ஒரு இருட்டான அறையில் இருக்கக்கூடிய ஒரு கயிறை குழந்தையாக இருக்கும் பொழுது அதை பாம்பு என்று கருதலாம். வளர்ந்த பிறகு கூட அந்த இருட்டான அறைக்கு போய் பார்க்கும் ஒரு மனிதர் அதே கயிறை பார்த்து தானும் பாம்பு என்று நம்புவது வயது, அனுபவம், இதற்கான மாற்றம் அங்கே நிகழவில்லை. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மதத்தில் இருந்து கொண்டே உண்மையான இறை என்பது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த மாற்றத்தை பெற வேண்டும். ஆனால் இந்த பக்தியை, மதத்தை நாம் குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது இல்லாமல் நாம் வளரவே முடியாது. நமக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு சுப்ரீம் பவர் இருக்கிறது என்பதை இந்த மதங்கள் தான் நமக்கு கற்றுத்தருகின்றன. அந்த உண்மையின் வாயிலாக அந்த சுப்ரீம் பவர் என்பது எது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் விளக்கம் பெற வேண்டும், அறிவு விளக்கம் பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த யோகம் உதவுகிறது. எனவே பக்தியின் வழியாகத்தான் யோகத்திற்கு வர வேண்டுமே தவிர நேரடியாக யோகத்திற்கு வருவதில் அர்த்தமே இல்லை என்பதுதான் பொதுவான கருத்து. இந்த சூழலில் தமிழர்களுடைய வாழ்வில் வீடு பேறு என்பதும் கடவுள் என்பதும் மட்டும்தான் இருந்தது. பிற்காலத்தில் அவை பல விதமாக மாறிவிட்டன. ஆனால் வீடு பேறு என்பது ஒரு பிறவியின் முழுமைப்பேறாக கருதினார்கள். ஒரு மனிதன் பிறந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்பது ஒரு குறிப்பாக வைத்துக் கொண்டார்கள். அதோடு கடவுள் என்று சொன்னார்கள். இந்த கடவுள் என்பது ஒரு பெயர்ச்சொல் கிடையாது. கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு வினைச்சொல். கடந்து உள்ளே போ என்பதுதான் அந்த கடவுள் என்ற வார்த்தையாகும். அப்படியானால் இந்த கடவுளை அறிவதற்கு கடந்து உள்ளே போனால் அறியலாம் என்பதுதான் இதனுடைய முழுமையான உண்மையான அர்த்தம். இதற்கு அகத்தவம் உதவுகிறது. இப்படித்தான் அந்த கடவுள் தன்மையை தமிழர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலும் பலவிதமான மாறுபாடுகள் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து பலவிதமான மாற்றங்கள் பெற்று அந்த காலத்தில் கடினமாக வாசியோகம் கற்று தேர்ந்தது இப்பொழுது தொட்டு தரும் தீட்சையாக மாறி மிக எளிமையாக நாம் இணைந்து கொண்ட அந்த நேரத்திலே நாம் அதை பெற்று உணர்ந்து ஆக்னியிலிருந்து தவத்தை ஆரம்பிக்க முடியும். அப்படியானால் இந்த வாழ்நாளுக்குள்ளேயே ஒரு மனிதனின் வாழ்நாள் சராசரியாக 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் என்றால் கூட அதற்குள்ளாக இந்த இறை உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான வாய்ப்பு மிக அருமையாக கிடைத்துவிட்டது. எனவே அந்த காலம் போல மிக கடினமாக இந்த யோகத்தை கற்று கஷ்டப்பட தேவை இல்லை. இப்பொழுது இந்த வழியாக பக்தி மார்க்கத்திலிருந்து யோகத்திற்கு வந்துவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதற்கான கால அவகாசம் என்று பார்க்கும் பொழுது என்றைக்கு பருவ வயது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவு அங்கே
கிடைக்கிறதோ, அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 18 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக யோகத்திற்கு வந்துவிட்டால் இந்த பக்தியிலிருந்து ஒரு விளக்கம் கிடைக்கும். இறை பற்றிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோகத்தில் உயர்நிலைக்கு வந்து நம்முடைய பிறவியின் பயனை பெற்று நாம் வீடு பெறு அடைய முடியும். இப்பொழுது இங்கே கடவுள் தன்மையை பற்றி பேசும் பொழுது இந்த பக்தியிலிருந்து விலகி வருபவர்களுக்கு என்ன மாதிரியான விளக்கம் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, அந்த இறை என்கிற தன்மையை கடந்து உள்ளே கிடைக்கக்கூடிய அந்த தன்மையை வெட்டவெளி என்று சொல்லுவார்கள். அது என்ன வெட்டவெளி என்று சொன்னால் அப்சல்யூட் ஸ்பேஸ் என்பது அர்த்தமாகும். நாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விண்வெளி என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோல வெளி என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அந்த வெளி வெட்ட வெளி என்று சொல்கிறோம். அதாவது எங்கு பார்த்தாலும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத வகையில் இருக்கக்கூடிய அந்த வெளிதான் வெட்டவெளி என்று சொல்கிறோம். இந்த வெட்டவெளி என்பது ஒன்றுமில்லாத தன்மையாக இருப்பதாக நாம் உணர்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மனம் என்பது 4 அலகுகளை கொண்டுதான் கணக்கிடும். அதாவது காலம், தூரம், பருமன், வேகம். இந்த 4 அளவை கொண்டு மட்டும்தான் மனம் செயல்படும். அந்த மனம் இந்த 4இல் ஒன்றை விட்டுவிட்டால் மனம் அறிய முடியாது. அதோடு நம்முடைய 5 புலன்களும் இங்கே தொற்று போய்விடும். ஏனென்றால் மனம் உணர்கிறது என்று சொன்னால் புலன்களை கடந்துதான் மனதை அறிய முடியும். மனம்தான் இந்த புலன்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்கிறது. இங்கே மனம் புலன்களை விட்டு தனியாக உணர வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுகிறது. எனவே அங்கே இதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வந்துவிடுகிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. இப்பொழுது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருளை பகுத்து கொண்டே வந்தால் அணுக்களாக மாறிவிடும். அணுக்களை பகிர்ந்து பார்த்தால் அதன் உள்ளே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கும். அதையும் துளைத்து கொண்டே வந்தால் விண் என்று சொல்லக்கூடிய நுண்ணிய அணுத்துகள்கள் அங்கே இருக்கும். இந்த விண் துகளைத்தான் அணுவியல் விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவை கிடைக்கவில்லை. கிடைப்பது போல் இருந்தாலும் அவர்கள் இன்னும் அதை பார்க்க முடியவில்லை. மகர்ஷி அவர்களும் இதை பார்க்க முடியாது என்று தான் சொல்லுகிறார். ஏனென்றால் மிக நுண்ணியது அடுத்த இடைவெளிகளில் ஓடிக்கொண்டே இருக்கும். நிற்க வைக்க முடியாது, நின்றால் தானே பார்க்க முடியும் என்றெல்லாம் மகர்ஷி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அந்த விண்ணையும் பகுத்து பார்க்கும் பொழுது அங்கே இறைத்துகள் என்ற ஒன்று வந்துவிடுகிறது. அதாவது விண்ணிலும் மிக நுண்ணிய அளவிலான இறைத்துகள் வந்துவிடுகிறது. இந்த இறைத்துகளையும் நீக்கி பார்த்தால் ஒன்றுமில்லாத வெட்டவெளிதான் மிச்சமாகிறது. எனவே அந்த ஒன்றுமில்லாத வெட்டவெளியிலிருந்துதான் இவ்வளவு தோற்றங்களும் வந்திருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு பஞ்சு என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு பஞ்சு தொகுப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த பஞ்சை நீங்கள் இழுத்தால் இழுக்கலாம், தனித்தனி துண்டுகளாக இந்த பஞ்சு வந்துவிடும். ஒரு இரும்பு என்று எடுத்துக்கொள்வோம். அந்த இரும்பை நீங்கள் பிய்த்து எடுக்க முடியாது. ஆனால் அதற்கான வெட்டுக்கருவியை வைத்தால் அந்த இரும்பை துண்டாகி விடலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பஞ்சு என்கிற தொகுதியும் அணுக்களால் ஆனது, இரும்பு என்ற ஒன்றும் அணுக்களால் ஆனது. பஞ்சை கைகளால் இழுத்து அந்த அணுக்களை பிரிக்க முடிகிறது. இரும்பின் அணுக்களை நாம் கையால் பிரிக்க முடியவில்லை. அதற்கான கருவி வைத்தால் பிரிந்து விடுகிறது. இன்னொன்று, நம்முடைய உடம்பை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு விரலை நம்மளால் பிய்க்க முடியாது. ஆனால் ஒரு கூர்மையான கத்தி மிக சீக்கிரமாக வெட்டிவிடும். வெட்டும் அளவிற்கு இருக்கிறது என்றால் அங்கே இணைக்கப்பட்டுள்ளது தானே. ஒரு பழத்தை நாம் துண்டாக வெட்ட முடிகிறது என்று சொன்னால் அந்த பழம் தனித்தனியாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம், இல்லையா? நம்மால் அந்த அணுக்கள் அளவிற்கு பார்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. நாம் நமது தேநீரில்
அல்லது காப்பியில் போடக்கூடிய சர்க்கரை தூள் இருக்கிறது அல்லவா, அந்த சர்க்கரை தூளை மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பாறாங்கல்லாக தோன்றுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மிகப்பெரிய பாறாங்கல்லாக இருக்கும். அது இன்னும் மிகப்பெரிய மலையாக கூட நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு நுண்ணோக்கு கருவிகள் இருக்கின்றன. ஒரு சர்க்கரை தூளை நாம் பெரும் மலையாக பார்க்க முடியும். அதுபோல இந்த அணுக்கள் கூட்டத்தை நாம் ஒரு விதமாக பார்க்க பழகினால் ஒரு லட்டு உருண்டையை எடுத்துக்கொள்ளலாம். அந்த லட்டு பூந்தி என்கின்ற ஒவ்வொரு தூளாக இணைந்துதான் லட்டாக இருக்கிறது. லட்டை உதித்தால் பூந்தியாகும், பூந்தியை உதித்தால் சிறு சிறு துண்டுகளாக மாறிவிடும், அதையும் நுணுக்கினால் அணுக்களாக மாறிவிடும். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வரும் பொழுது அணுக்களாக இருக்கிறது, அணுக்கள் கடந்து விண்ணாகிறது, விண் கடந்து இறைத்துகளாகிறது, இறைத்துகளை கழித்தால் வெளியாகிவிடுகிறது. இந்த வெளி எப்படி இந்த அணுக்களாக இறைத்துகளாக மாற முடியும் என்று சொன்னால், அந்த வெட்ட வெளிக்கென்று ஒரு தன்மை உள்ளது. அதை 4 தன்மையாக பிரிக்கிறார் மகரிஷி அவர்கள். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்கிற வளம் 4ம் இணைந்ததுதான் இந்த பெருவெளி என்று சொல்கிறார். அதோடு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பது அதனுடைய இயல்பாக உள்ளது. தன்மைகள் 4, இயல்பு 1. இந்த தன்னிருக்கம் என்பது ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் அந்த இறைத்துகள் அங்கே தோன்றி இறைத்துகள்கள் பல கோடி கூடி விண்ணாக மாறுகிறது. அந்த விண் பல கூடி அணுக்களாக மாறுகிறது. அணுக்கள் பல கூடி மூலக்கூறுகளாகிறது. மூலக்கூறுகள் பல கோடி சேர்ந்து ஒரு வடிவமாக இருக்கிறது. அந்த வடிவம் இணைந்து ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. அந்த பொருளை நாம் கையில் வைத்து பார்க்க முடிகிறது. இப்படித்தான் அந்த வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் இந்த தெய்வம் என்பதை நாம் இங்கே வெட்ட வெளியாக எடுத்துக்கொள்கிறோம். இது எப்படி தெய்வம் என்று எடுத்துக்கொள்வது என்று கேட்கும் பொழுது அதற்கு மனதை அந்த இடத்தில் வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்கும் பொழுது நமக்கு ஒரு இசை கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இசை முதலில் கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஈடுபாடு இருக்காது. ஆனால் பல தடவை கேட்கும் பொழுது அந்த பாடல், அந்த இசை நமக்கு மிக பிடித்தமாக மாறிவிடும். ஏனென்றால் மனம் அதற்கு பழகிவிடுகிறது என்று அர்த்தம். இந்த பழக்கம் தருகிறோம் அல்லவா, அதாவது மனதை பக்குவப்படுத்துகிறோம் அல்லவா, இந்த பக்குவப்படுத்துதல் போல அந்த வெட்டவெளி தன்மையை புரிந்து கொள்வதற்கு அதனோடு இணைந்து தவம் இயற்ற வேண்டும். இந்த தவம் இயற்றும் பொழுது மனம் அதனுடைய அலைச்சொல்லல் என்று சொல்லக்கூடிய வேவ்லென்த் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வர வேண்டும். சாதாரணமாக எந்த ஒரு வழியிலும் இந்த மனம் அந்த இயல்புக்கு போகாது. அதற்கு கண்டிப்பாக அகத்தவம் மட்டும்தான் உதவும். அந்த தவம் செய்யாமல் இந்த இறை பற்றிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதுவரையிலும் நாம் இந்த பக்தி மார்க்கத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் நம்பிக்கொண்டிருப்போம். அதைத்தான் நாமும் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருப்போம். இந்த விளக்கம் பெறுவதற்கு, அதாவது பக்தி மார்க்கத்தில் இருந்து உண்மை விளக்கம் பெற்று எது இறை என்று உணர்வதற்கு இந்த யோகத்தின் வழியான அகத்தவம் மட்டுமே உதவுகிறது. நல்லது நண்பர்களே, நாம் வெட்டுவெளி குறித்து சில அறிமுகத்தை தான் இங்கே தந்திருக்கிறோம். இன்னும் அடுத்து வரும் பதிவுகளில் இந்த வெட்டவெளி குறித்த தன்மையை, உண்மையை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். தொடர்ந்த பதிவுகளை கவனித்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விளக்குவதற்கு நான் தயாராக உள்ளேன். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.